அழைக்கிறோம். எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க. உங்கள் எல்லோருக்கும் என் காலை வணக்கம். இந்த படைப்புலகை உற்று நோக்கி தம் எண்ணங்களை காலில் வார்த்தெடுத்து பிறரையும் சிந்திக்கவும் நம் இருப்பை போற்றவும் தூண்டும் திறமை மிகு எழுத்தாளர்களின் மத்தியில் இந்த பெருமிதத்திற்கு இனிய வாழ்த்துக்கள். விஜயா பதிப்பகத்தின் வழியாகவும் இந்த முயற்சியை வளர்த்தெடுக்கும் திரு வேலாயுதம் அவர்களின் அருந்தொண்டாட்டினாலும் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்கு நன்றி தெரிவிக்கிறேன். இத்தகைய சீரிய கூட்டத்தின் முன்னிலையில் இலக்கிய விழாவுக்கு தலைமை தாங்குவது என்பது எனது தகுதிக்கு மீறியதொரு பொறுப்பு. உயர் நீதிமன்ற நீதிபதியாகிய எனது பதவி காரணமாகவே இங்கு அழைக்கப்பட்டுள்ளேன் என்பதனை உணர்ந்தவனாக வேற எந்த தகுதியும் என்னிடம் இல்லை என்பதை பணிவோடு ஒப்புக்கொள்கிறேன். எனவே முழுமையான பணிவுடன் மானுடத்தின் முன்னிலையில் கொஞ்சமும் தன்னலம் இல்லாத ஒரு நிலையிலுமே உங்கள் முன் நிற்கின்றேன். சொல்லாற்றல் மிக்கவனோ இலக்கியத்தின் நுண்ணிய சாரங்களை விளக்கும் ஆற்றலுடையனோ அல்லன் நான். படிப்பதற்கும் நேரம் வழக்கத்திற்கு மாறாக குறைவாகவே இருக்கிறது. எனினும் காலம் கிடைக்கும் போதெல்லாம் புத்தக பக்கங்களிடையே விரல் ஊண்டி செல்கிறேன். பயணங்களின் இடைவேளையில் காதால் கேட்டுணரும் கலையை வளர்த்துள்ளேன். இங்கு நின்று என் சிந்தனைகளை பகிர்வதற்கு ஏதேனும் ஒரு அங்கீகாரம் உண்டு என்றால் அது இலக்கியத்தின் தூய்மையான தாக்கத்தினாலேயே. இலக்கியமே என் உணர்ச்சி குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. சுற்றியுள்ளோரின் நுண்ணிய பண்புகளை உணர்த்தியதோடு என்னை எப்பொழுதும் நான் என் பதவியை தலையில் ஏற்றாத தரையூன்றியவனாக வைத்திருக்கும். இன்று விருது பெற்ற எழுத்தாளர்களின் நூல்களில் சில பக்கங்களை புரட்டி பார்த்த பெரும்பேறு எனக்கு கிடைத்துள்ளது. பணிவான மனத்துடன் கூறுகிறேன், இவர்கள் இந்த விருதுக்கு முழுமையான தகுதியுடையவர்கள். இவர்களின் படைப்புகளின் சிறப்புகளை பற்றி இங்கு நான் விரிவாக பேச முற்படவில்லை. அவற்றை நீங்கள் வாசித்து உங்கள் சொந்த அனுபவத்தை வடிவமைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு வாசகருக்கும் வெவ்வேறு அனுபவம் கிடைக்கும் என நம்புகிறேன். எனது எண்ணங்களை திணிப்பதன் மூலம் அந்த தனித்துவமான அனுபவத்தை பாழ்படுத்த விரும்பவில்லை. எனக்கு கிடைத்த இந்த குறுகிய நேரத்தில் சில எண்ணங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நிறைய இளைஞர்கள் வந்திருக்கீங்க, நிறைய படித்தவங்கெல்லாம் உட்காந்துருக்கீங்க. அதனால் கால் நடுங்கிறது எனக்கு தான் தெரியும். இருந்தாலும் ஒரு தைரியம் எனக்கு இருக்குது உங்ககிட்ட பேசுறதுக்கு.
ஜானகிராமனுடைய சிலிர்ப்புன்னு ஒரு புத்தகம் ஒன்று இருக்கு. சிலிர்ப்புன்னு ஒரு கதை. சிலிர்ப்பு அது படிச்சிருக்கீங்களான்னு தெரியல, இருந்தாலும் நான் சொல்கிறேன். பெங்களூருக்கு போயிருக்கான் பையன், விடுமுறைக்காக போன பையன் பெங்களூர்லேருந்து திரும்பி வரும்பொழுது அப்பா கூட்டிகிட்டு வரார். பெங்களூர்லேருந்து கூட்டிக்கிட்டு வரார். கூட்டிக்கிட்டு வரும்பொழுது வர வழியில் பையன் சாத்துக்குடி விற்கிற ஆளை பார்க்குறான். கூடையில் சாத்துக்குடி எடுத்துகிட்டு வர ஆளை பார்க்குறான். அப்பா கிட்ட கேட்டு 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 ஒரு மாதிரி அப்பா ஒரு ஸ்டேஷனில் நிற்கும் போது வாங்கி கொடுத்துட்றாரு. உரிச்சு சாப்பிட்றா அப்படின்றாரு. இல்லை, இதை நான் அம்மா கையில் கொடுத்து அம்மா உரிச்சு தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன். அப்போது ஒரு ஸ்டேஷனில் ஒரு அம்மாவும் ஒரு சின்ன பொண்ணு ஏறுறாங்க அந்த ரயில் வண்டியில். சின்ன பொண்ணு. அப்போ மெதுவாக அவர் கேட்குறாரு, என்ன ஏது? முன்னாடிலாம் எல்லாரும் பேசிப்பாங்க, இப்போ அதெல்லாம் நம்ம பண்ணுறது இல்லை. நான் சொன்னதுக்கு முன்னாடி பேசிக்கிட்ட காலத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். பேசிக்கிட்டு எங்கே போகிறீங்கன்னொன்னே அந்த பொண்ணை வந்து சென்னையிலேருந்து பாம்பேக்கு கூட்டிகிட்டு போகிறேன்றாங்க. பாம்பேக்கா எதுக்கு? இல்லை, ஒரு குழந்தைய பார்த்துக்கிட்டா இவங்களுக்கு பணம் கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும். அவர் இப்படி பார்த்தானா, ஒரு குழந்தை எப்படி குழந்தைய பார்த்துக்கோங்க, ஏன்னா அந்த பொண்ணுக்கே அவ்வளோதான் வயசாகுதுன்னு மெதுவாக கேட்குறாரு அந்த பொண்ணுக்கிட்ட. என்னம்மா படிக்கிற? என்ன? இல்லை, ஏன் 5 வயசுலேருந்து நான் வீட்டு வேலை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் அந்த பொண்ணு. உன் குடும்பம் எப்படின்னா, எனக்கு ஒரு 4 அக்காங்க இருக்காங்க. அதில் 3 அக்காங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. ஒரு அக்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏதோ தகாரதுனால வீட்டோட வந்துட்டாங்க. அப்பா ஒன்றும் சம்பாதிக்கிறது இல்லைன்றதுனால தான் நான் பாம்பேக்கு போகிறேன் சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு ஒன்று உள்ளுக்குள்ளே ஒரு ஈரன் கசியுது இருக்கு. அடுத்த ஸ்டேஷனில் இறங்கும் பொழுது சாப்பாடு தனக்கும் தன் பிள்ளைக்கும் அந்த பொண்ணுக்கும் வாங்கிட்டு வர்றார். அந்த பொண்ணுக்கும் கூட வாங்கிட்டு வர்றார். வந்துட்டு அம்மா சாப்பிடுமா அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போன பிறகு அந்த பையன் அப்பா கிட்ட மெதுவாக, இதுதான் ரொம்ப முக்கியமான கட்டம் அந்த கதையில், சிலிர்ப்பு. அந்த பையன் அப்பா கிட்ட மெதுவாக கேட்குறான், அப்பா இந்த ஆரஞ்சு பழத்தை அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டுமா அப்படின்னு கேட்குறான். அந்த ஆரஞ்சு பழத்தை அந்த பொண்ணுக்கிட்ட தாராளமாக கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாரு அப்பா. கதை எப்படி முடியுதுன்னா, 2 பேரும் ஸ்டேஷனில் இறங்கின உடனே என்றைக்குமே பையனை தூக்கிக்காத அப்பா பையனை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு நடந்து போகிறார். ஜானகிராமன் எழுதுனது. புதுமை புத்தன் ஒரு அனுபவத்தை சொல்கிறேன். நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்றதை நான் சொல்கிறேன். இது ஏன்னா எனக்கு மைக்கை கொடுத்துட்டாங்க, நான் அவ்வளோ சீக்கிரம் அங்கே போய் உட்கார முடியாது. சென்னையிலேருந்து வந்திருக்கேன் இல்லையா, கொஞ்சம் பேசணும். புதுமை பித்தன் ஒரு அனுபவத்தை எழுதுறாரு. அவர் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போறார். ஹோட்டலுக்கு போய் ஒரு சர்வர் இருந்தார் அப்படின்னு எழுதுறார். நாம இருந்தான், வந்தான், போனான், வச்சான், 70 வயசா இருந்தாலும் நம்ம அவன் இவன் தான் பேசுவோம், நம்மளுக்கு மரியாதை கிடையாது. ஆனால் பண்புள்ள அந்த புதுமை பித்தன் எழுதுறார், சர்வர் ஒருவர் அந்த ஹோட்டலில் இருந்தார் அப்படின்னு எழுதுறார். அந்த சர்வர்கிட்ட என்னப்பா இருக்கு ஹோட்டலில் அப்படின்னு கேட்குறாரு. நம்மளுக்கு தான் தெரியுமா, சர்வர் கடைன்னு ஒரு 15 ஐட்டம் சொல்லுவோம். புதுமை பித்தன் மெதுவாக எனக்கு ஒரு சுட சுட காஃபி ஒன்று எடுத்துகிட்டு வரணும். புதுமை பித்தன் எழுதுறாரு. அதை சொன்னவொன்னு அவனுடைய முகத்தை பார்த்தேன். அவர் நினச்சிக்கிட்டாரு, காஃபி குடிக்கிறவன் எதுக்கு ஹோட்டலில் என்னென்ன இருக்குன்னு கேட்குறான்னு தெரியலையேன்னு சொல்லி, இருந்தாலும் கேட்டார். சரி ஐயான்னு சொல்லிட்டு சுட சுட ஒரு காஃபி எடுத்துகிட்டு வந்தான். குடிச்சிட்டு இருக்காரு. எதிர் நாற்காலியில் இன்னொருத்தர் வர்றார். வந்து அதே சர்வர் வர்றார். அதே சர்வர்கிட்ட அவர் கேட்குறாரு, என்னப்பா இருக்குது சாப்பிட? அவன் அதே 15 ஐட்டத்தை சொல்கிறான். உதாரணம், சூடாக ஒரு டீ எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்றாரு. புதுமை பித்தன் சட்டுன்னு அந்த காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது சர்வர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறாரு. சர்வர் எந்த சலனமும் இல்லாமல் சரி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு டீ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. முடிச்சுட்டு பில்லு கொடுக்கறதுக்கு புதுமை பித்தன் போகிறார். கொடுக்க போகும்போது அவர் நினச்சிக்கிறாரு, இந்த மனிதன் இயந்திரம் ஆயிட்டானோ, இவன் ஒரு இயந்திரத்தனமாக ஆயிட்டானோ அப்படின்னு நினச்சிக்கிறார் புதுமை பித்தன். நினச்சிட்டு பில் எடுக்கிறதுக்கு பணம் எடுக்கிறாரு. அவருடைய கைக்கூட்ட கீழே விழுந்துருது. அதை அவர் கவனிக்கல.
பணத்தை கொடுத்துட்டு திரும்பி போகும்பொழுது ஐயா அப்படின்னு ஒரு சத்தம் பின்னாடில இருந்து. பின்னாடி அந்த சர்வர் நிற்கிறாரு. ஐயா உங்கள் கைக்குட்டையை நீங்கள் கீழே போட்டுட்டீங்க, இந்தாங்க ஐயான்னு சிறிது சிரித்து கொண்டே அதை கொடுத்தான். அப்பொழுதுதான் அவனும் மனிதன் தான் என்று நான் உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு புதுமை பித்தன் எழுதுகிறார். பிரபஞ்சன் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒருத்தர். அவருடைய வீச்சும் அவருடைய அந்த ஒரிஜினல் பர்சனாலிட்டியுமே நம்மளை அப்படியே அவர் பக்கத்தில் கூட்டிகிட்டு போயிடும். ப்ளீஸ் எனக்கு வந்து நான் சைலண்ட்டாக பல பேருக்கு ரசிகர். நான் இலக்கிய மேடைகளுக்குள்ளே வந்ததே கிடையாது. என்னை திடீர்னு இழுத்துன்னு வந்துட்டாங்க இங்கே. நான் பாட்டுக்கு சைலண்ட்டாக உட்காந்துட்டு நான் பாட்டு என் வேலையை பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு பல பேருக்கு நாங்கள் இப்போ ஏதோ ஒரு பவா செல்லதுரையினுடைய ஏதோ ஒரு புத்தக வெளியீட்டுக்கு நான் பாட்டுக்கு ஏதோ கடைசி சேரில் போய் உட்காரணும்னு நினச்ச ஆள் கையில் மைக்க கொடுத்தாங்க. அன்றைக்கி அந்த மைக் ஆசை வந்துடுச்சு எனக்கு. அவர் பிரபஞ்சன் ஒரு இடத்துல பேசும்பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு குழந்தையை கொடுமைப்படுத்தும் மிக கொடிய செயல்ன்றது அவனை பள்ளிக்கு அனுப்புறது தான். எந்த சலனமுமே இல்லாமல் சொல்றாரு. ஒரு குழந்தையின் சாபத்தை வாங்கிக் கொள்வது கல்வி நிறுவனங்கள் தான். மிகப்பெரிய சாபங்களை வாங்கிக் கொள்பவர்கள் ஆசிரியர்கள். ஏன் மாலையில் போய் ஹோம்ஒர்க் கொடுக்குறான் பாருங்க, கடைசியில் அவன் நரகத்துக்கு தான் போய் சேருவான். ஏன்னா அவ்வளோ குழந்தைங்களுடைய வதையை கூட்டிட்டு இருக்கான். அவர் சொல்றாரு, மதிப்பெண்களை நோக்கி ஓடுறீங்க, பணத்தை நோக்கி ஓடுறீங்க, எல்லாத்தையும் நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கீங்க, வாழ்க்கையை என்ன கற்றுக்கிட்டீங்க நீங்க அப்படின்னு சொல்லி அந்த உரையை அவர் எப்படி முடிக்கிறாரு அப்படின்னு சொன்னா, முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப பள்ளிக்கூடத்துக்கு போகாம இருக்கு. இது வந்து கேட்கறதுக்கு வந்து அதாவது ஒரு டிஸ்ஜங்க்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். சமுதாயத்தில் நடக்கிறதுக்கு ஒரு பேசுறதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாருக்கும் யோசிக்கிறதுக்கு என்னவோ அதில் இருக்கு. அந்த மாதிரியான சுய சிந்தனையாளர்கள் சொல்கிற பல விஷயங்கள் வந்து ஒரு சாமானியனுக்கு வந்து ஒரு உலகத்துக்கு ஒட்டாத மாதிரி தான் தெரியும். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ஆழத்தை புரிஞ்சுக்கல. அவர் சொன்னது வந்து பள்ளிக்கு போகாதீங்க படிக்காதீங்கன்னு சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் அப்பா படிக்காத ஆள், ஆனால் கடைசி வரைக்கும் நல்லவராகவே இருந்தார். ஆனால் படிக்காத எங்கள் அப்பா என்ன பண்ணுவாருன்னா, என்னோட 11வது வயதிலிருந்து ஒவ்வொரு வருடமும் புத்தகங்கள் வாங்கி கொடுப்பார். ஒவ்வொரு வருடமும் பிறந்த நாள் அன்னைக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுப்பார். அதுலேருந்து தான் எனக்கு புத்தகம் வாசிக்கிற அந்த பழக்கமும், அவர் வந்து நூலகங்களுக்கு போய் படித்த புத்தகங்கள் அந்த பழக்கமும் தான் பிரபஞ்சன்ற ஒரு பெரிய ஆளுமையை நம்மளுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்தது. அவர் இதை சொல்கிறார். சரி, இதெல்லாம் ஏன் சொன்னேன்? இப்போ இதெல்லாம் நீங்கள் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் எங்கேருந்து இவங்க எழுதுனாங்க? ஒரு ஜானகிராமன் சிலிர்ப்புன்ற கதையில் இருந்த அந்த ஒரு விஷயத்தை நம்மளுடைய உள்ளத்தை உருக்கி நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி எப்படி எழுத முடியுது? புதுமை பித்தன் அப்படின்ற ஒரு ஆளுமை சின்ன விஷயம்தான். ஒரு சர்வர், நம்ம சர்வர் முகத்தை கூட பார்க்க மாட்டோம் ஒரு ஹோட்டலுக்கு போனோம் இல்லையா? நம்ம போனால் நம்ம இந்த 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 ஸ்க்ரீன் விஷயத்துக்கு தான் வந்து இருக்கேன் இப்போ ஸ்லோவாக பார்க்க மாட்டோம். அதனால பெரிய படைப்பாளிகளும் ஒரிஜினல் திங்கர்ஸ் இவங்க எல்லாரும் வந்ததுக்கு காரணமே தங்களை சுற்றி இருக்கிற எல்லா விதமான விஷயங்களையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, உணர்ந்துக்கிட்டே இருக்கிறது, அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால வந்தவங்க தான் இவங்க எத்தனை பேருமே. அதனால தான் காலம் கடந்து அவங்க வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. எவ்வளவோ பேர் பெரிய பணக்காரங்கள் ஆயிட்டாங்க, எவ்வளவோ பேர் பெரிய பெரிய பொசிஷன், பெரிய நீதிபதி ஆயிட்டாங்க, பெரிய மினிஸ்டர் ஆயிட்டாங்க, அது ஆயிட்டாங்க, இதாயிட்டாங்க. அவங்களெல்லாம் மறந்துடுச்சு இந்த சமுதாயம். படைப்பாளனை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கிற சமுதாயம். யாரை வந்து நம்ம ஒன்றுத்துக்கும் வேலைக்கு லாய்க்கு இல்லாத ஆள் எனி டைம் புஸ்தகத்தை வச்சு படிச்சுட்டு என்ன போய் பொழப்ப பாரியான்னு ஒரு வார்த்தை நம்ம ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். போய் பொழப்ப பாரியானா என்ன பொழப்பை பற்றி பேசுறீங்க? போய் பொழப்ப பாரு, போய் எதையாவது பண்ணு, போய் வேலை பண்ணு.
இன்ஃபேக்ட் பிரபஞ்சனை எப்போ ஒரு மேடை கூப்பிட்டாலும் ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு முக்கியமாக அவர் கூப்பிடுவாங்க. ஏன் பிரபஞ்சனை ரிட்டையர் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுவாங்கன்னா, பிரபஞ்சன் சொல்லுவார், மனிதனுக்கு இயற்கையாகவே ஒத்துக்கொள்ளாத ஒரு விஷயம் வேலைக்கு போகிறதுன்றார். வேலைக்கு போய் என்னத்தையா சாதிச்சிங்கன்னு கேட்பாரு. இது திருப்பியும் உலகத்தில் நடக்கிற நடைமுறைக்கும் பிரபஞ்சம் சொல்றதுக்கும் நிறைய கேப் இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் கடைசியில் போய் பார்த்தா ஆக்சுவலாக ஆமாம் இல்லை, ஏன் காத்தால ஏன் ஓடிக்கினே இருந்தோம், ஒரு 62 வயசு வந்தோன்னு வாழ்க்கையினுடைய எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கேருந்து எதை ஆரம்பிக்க போகிறோம், எதை நோக்கி ஓடணும், எதை நோக்கி. அதனால் வேலை பண்ணுறது தப்பு இல்லை, படிக்கிறது தப்பு இல்லை. எதை பண்ணாலும் நம்ம மனிதனாக இருக்கிறதுக்கு, இந்த உலகத்தில் இருக்கிறதுக்குன்னு சில பண்புகளும் சில உண்மையான விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம மறந்துடக்கூடாதுன்றது தான் இந்த எழுத்தாளர்கள் நம்மள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த இலக்கிய எழுதுறவங்க எல்லாரும் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மனிதன் கண்டுபிடித்த 2 ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்புகள்னா, இந்த பல்பு, இந்த சக்கரம், அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இல்லாட்டினா கூட மனுஷன் வாழ்ந்திருப்பான். 1 இலக்கியம், 2 இசை. 1 இலக்கியம், இன்னொன்று இசை. இது 2 இல்லாம மனிதனும் எல்லாரும் ஒண்ணுதான். மனிதன் ஏன் மேல இருக்கான்னா, இந்த 2 பல்பு கண்டுபிடிச்சாரு, ஆட்டம் பாம்பு கண்டுபிடிச்சாரு, நைட்ரோஜன் கண்டுபிடிச்சாரு, இதை கண்டுபிடிச்சாரு, அதை கண்டுபிடிச்சாரு. அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கூட மனுஷன் இருந்தானே. எங்க வேறுபட்டான்? இலக்கியங்களும் அதை சொல்லக்கூடிய அந்த தீர்க்கம் அவனுக்கு கிடைக்கும் பொழுதும், பிறகு அந்த இசை, அந்த நுண்ணிய உணர்வு உள்ள போய் தொடுது பாருங்க. இசையை பற்றி எந்த விதமான விஷயமும் தெரியும், ஆனால் கேட்கும் பொழுதே என்னவோ நம்ம பண்ணுது, எங்கேயோ வேற காலத்துக்கு எடுத்துக்கிட்டு போகுது. ஸோ மனிதனுடைய 2 மிக அரிய கண்டுபிடிப்பு, ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்புகள். ஏன் இதை சொன்னேன்னா, இப்போ சமீபத்தில் நான் அதை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன், ஆங்கிலத்தில் எழுதியிருந்தேன். அதை பற்றி இந்த படைப்புகள் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டு வந்துருமோன்ற ஒரு பயம் எனக்கு இருக்கு. அது தப்பா என்னன்றது தான் என்னுடைய ஆசையுமே கூட. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, இந்த ஸ்கிரீன் வந்துட்டதுனால, அது என்னவானா இருக்கலாம், அது ஃபோனாக இருக்கலாம், இல்லை லேப்டாப்பாக இருக்கலாம், இல்லை பேடாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். எந்த நேரமும் தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாம, தன்னை சுற்றி யார் இருக்காங்கன்னே தெரியாம, எப்போ பார்த்தாலும் ஸ்க்ரீன் பார்த்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ பேர் அதை விட்டு பார்த்தீங்கன்னு நான் தெரியும். சில சமயம் நான் இந்த காரில் இருந்து இப்படி பார்ப்பேன், இந்த கல்லூரி மாணவர்கள் போகிறது, இந்த ஸ்கூல் பார்க்கும்பொழுது இந்த காதில் எதையோ வச்சுக்கிறாங்க, காதில் ஏதோ வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் கையில் அந்த ஃபோன் இருக்கு. ஸோ 3 முக்கிய புலன்கள் கம்ப்ளீட்டா ஸ்கிரீன்ல இருக்கு. கண்ணு, காது, அதுக்கப்புறமா அங்க முகர்றதுக்கு ஒண்ணும் இல்லை. கண்ணும் காதும் செயல்படாத ஒரு சமூகத்துல வாழ்ந்தா நான் கேட்கிற முக்கியமான கேள்வி, எப்படி நீங்க இலக்கியம் படைப்பீங்க? நம்மளால இன்னொருத்தனுடைய உணர்வை பார்க்க முடியல, ஒரு காதலன் காதலியினுடைய அந்த பார்வையை நம்மளால பார்க்க முடியல. ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அந்த ஏழையினுடைய கண்ணில் இருக்கிற அந்த ஏக்கத்தை நம்மளால பார்க்க முடியல. அப்படி இல்லட்டானாக்கா எதையோ தொலைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிற அந்த தாயினுடைய அந்த பரிதவிப்பை என்னால பார்க்க முடியல. இதெல்லாம் பார்க்க முடியலைன்னா நான் எப்படி அதை இலக்கியத்துல படைப்பேன்? இதுதான் என்ன தினம் என்னை கேள்வி கேட்க வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயமா போச்சு. இதுதான் நம்ம சொல்லலாம், இவர் எழுதினார், நான் எதுலையுமே திருவள்ளுவர் இதை சொன்னார், தொல்காப்பியர் இதை சொன்னாங்க, அதெல்லாம் இருக்கு, புக்கில் இருக்கு. நான் பேசிட்டு அங்கே போய் உட்காரும் பொழுது நல்லா பேசினா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு எந்த விதமான பாராட்டும் வேணாம். ஏதோ ஒரு விஷயம் சொன்னான், அந்த விஷயம் என்ன சிந்திக்க வச்சதுன்னு சொன்னால் நான் இங்கே பேசினதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நான் நல்லா பேசுறதுக்கெல்லாம் இங்கே வரல, எனக்கு பேசவும் தெரியாது. ஆனால் என்னுடைய சிந்தனைகளை பரிமாறிக்கணுன்றதுல நான் ரொம்ப ரொம்ப டெஃபினட்டாக இருப்பேன். அதனால அதுக்காக தான் இந்த மேடையை உபயோகப்படுத்திக்கணும்னு நினச்சேன். ஏன்னா இந்த மேடையில் பல எழுத்தாளர்கள், பல சிந்தனையாளர்கள், பல படிப்பாளர்கள் நிறைய பேர் இருக்கீங்க.
ஆனால் இப்போ வந்துக்கிட்டு இருக்கிற இந்த ஜென்ரேஷனுக்கு இது ஒரு பெரிய சவாலாக இருக்குன்றது என்னுடைய ரொம்ப பணிவான ஒரு இதுக்கு என்ன செய்யறது அப்படின்றது தான் இப்போ இன்னைக்கு முக்கியமான கேள்வியா இருக்கு. இப்போ எப்படி நீ சொல்றேன்னு கேட்டா, எனக்கு என் பையன் 21 வயசு ஆகுது. அவன் இன்னும் புஸ்தகம் படிச்சு நான் பார்க்கவே இல்லை. அந்த பையன் ஒண்டி இல்லை, அந்த ஃபேமிலியில் இருக்கிற எல்லா பசங்களும் அந்த ஏஜ் குரூப்ல பார்க்குறேன், புத்தகங்கள் யாரும் படிக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் வர அந்த 10 லைன் தான் உண்மை. அந்த 10 லைனை படிச்சுட்டு அவங்க பேசுகிற பேச்சும் அவங்க ஒரே பொய்யா இருக்கு, ஒரே பொய். உண்மையான சுயமாக சிந்தித்து கல்வின்றது என்னங்க? கல்வி அப்படின்றது வந்து நம்மளுக்கு உள்ள போயிட்டு அறிவா வெளியில வர்றதுன்றது தானே கல்வியினுடைய பயணம். அறிவை வளர்ப்பது கல்வி. அப்படி இல்லாட்டினாக்கா அந்த புத்தகத்துக்கும் நம்மளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைல்ல. அந்த புத்தகத்துக்கு உள்ள இருக்கிற எழுத்துக்கள் நம்ம மண்டைக்குள்ள இருக்கும், அதை வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் வியாபாரம் பண்ண முடியாது. அதனால தான் நிறைய பேச்சாளர்கள் பேசி இருக்கும்போது நான் ரொம்ப அவங்கள டவுட்டோடையே தான் பார்ப்பேன். ஏன்னா நம்மெல்லாம் வாய்ச்சொல் வீரர்கள். நம்மளுடைய பேச்சுக்கும் நம்மளுடைய செயலுக்கும் சம்பந்தமே இல்லாத வாழ்க்கையை பலர் வாழ்ந்துட்டு இருக்காங்க இங்க. பாரதிய ஏன் இந்த நாள் வரைக்கும் நம்ம போட்டுறோம்னா, பேச்சுக்கும் செயலுக்கும் எந்த வித்தியாசமுமே இருக்காது, ரெண்டும் ஒன்னாவே தான் இருக்கும். பேச நிறைய கத்துக்கிட்டோம், செயலில் ரொம்ப கீழ்த்தரமா இருக்கும். அதனாலதான் அவர் ஆரம்பத்தை சொல்லும்போது எல்லா சொல்லும் மந்திரம்னாரு. எல்லா சொல்லும் மந்திரம் எவனுக்குன்னா சொல்றதை செய்யறவனுடைய சொல் தான் மந்திரம். எல்லாரும் சொல்றதுனால மந்திரம் ஆயிடாது. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த ஆள் உண்மையிலேயே இதெல்லாம் வந்து வாழ்க்கையில நடைமுறையில கடைபிடிக்காத ஒரு ஆளா இருந்தா நான் பேசுறதுல எந்த பாதிப்பும் யாருக்கும் வராது, யாருக்கும் வராது. நல்லா பேசினான்னு சொல்லிட்டு நீங்க வீட்டுல போய் உங்க வேலையை நீங்க பார்ப்பீங்க. ஆனா ஏதோ ஒரு பிரபஞ்சனும் ஏதோ ஒரு ஜானகிராமனும் ஏதோ ஒரு புதுமை பித்தனும் சொன்ன என்னைக்கோ வாழ்ந்து போனவங்க ஏன் நம்மளை தாக்குது, ஏன் நம்மளை பாதிக்குது அப்படின்னு சொன்னா உள்ளுக்குள்ளே இருந்து வந்த சொற்கள் அது ரொம்ப முக்கியம். அதனால இன்னைக்கு நம்ம இந்த ஸ்கிரீன் டைம் இதுல இந்த ஜெனரேஷன் இந்த ஸ்கிரீன் டைம்ல போயிட்டே இருந்தாங்கன்னா படைப்பு எப்படி வரும்? படைப்புன்றது வந்து அந்த நுண்ணிய உணர்வுகள் எல்லாம் சேர்த்ததுதானே படைப்பு, இல்லைங்களா? உங்களுக்கு ரொம்ப ஒரு இந்த மராட்டிய கதை உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நாயை திருமணம் செய்து கொண்ட ஒரு பெண், அதை பற்றி தெரியுமா உங்களுக்கு? ஒரு ரொம்ப ஃபேமஸ் கதை அது. இது வந்து மராட்டியத்தில் நாட்டுப்புற பாடல்கள்ல இருந்து வந்த கதை இது. ஒரு நாள் நம்மால் நியூஸ் பேப்பர் படிக்கிறார். படிக்கும்பொழுது பெண் நாயை திருமணம் செய்து கொண்டாள் அப்படின்னு நியூஸ் வரும். அந்த ஊர்லயே இருக்கிற பெண்ணு அவருக்கு ஒரே பெண் நாயை ஏன் போய் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வீட்டில் வேலை பண்ணுற அம்மா வராங்க. வேலை பண்ணுற அம்மாட்டேருந்து தான் நம்ம எல்லா விஷயத்தையும் சேகரிப்போம் இல்லையா? ஸோ அவருக்கு நேர டார்கெட் வேலை பண்ணுற அம்மா கிட்ட, உனக்கு தெரியுமாம்மா நேற்றுக்கு 2 திருமணம் நடந்திருக்கு. ஆமாய்யா, ஒரு திருமணத்துக்கு போன நல்ல சாப்பாடுன்னு சொன்னாங்க. அந்த திருமணம் இல்லைம்மா, ஏதோ ஒரு அம்மா வந்து நாயை திருமணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? நல்லது தான் அப்படின்னாங்க. என்னம்மா சொல்ற அப்படின்னு கேட்டாராம். 3 காரணம் இருக்குயா அப்படின்னாங்களாம். முதல் காரணம் சொன்னாங்களாம், அந்த நாய் ஆரம்பத்தில் எவ்வளவு அன்பா இருந்ததோ கடைசி வரைக்கும் அதே அன்போடு இருக்கும். நான் வீட்டை விட்டு 10 வாட்டி போயிட்டு வெளியில உள்ள வரும்பொழுதோ எங்க வீட்டு நாய் 10 தடவை என்னை புதுசாவே பார்க்குது, 10 தடவை வாலாட்டுது என்னை பார்த்து. எனக்கு நாய் வீட்டில் இருக்குன்றதுனால நான் சொல்லிட்டு இருக்கேன். 10 தடவை எனக்கு ஒரு என்னடா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் போயிட்டு வந்தேன், ஏன்டா சிவாஜி கணேசன் அளவுக்கு பண்ற அப்படின்னு நான் கேட்பேன். நான் அதுகிட்ட பேசுவேன். நான் அதை குருன்னா எழுதியிருக்கேன். ஒரு 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 இதில் எப்படி அந்த நாய் என்னுடைய குருவாச்சுன்னு எழுதியிருக்கேன், அது வேற விஷயம். அதனால முதல்ல என்ன அன்பா இருந்தாரோ அதே அன்பு கடைசி வரைக்கும் அந்த நாய்க்கு இருக்கு. நம்மால் 30 நாள் அன்பா இருக்கான். அதுக்கப்புறம் நாயே போய் அந்த பனியன் எடுத்துனோம், நாயே என்ன சோத்த போட்ட இப்படி திட்டுறான். இது முதல் காரணம் ஐயா. அப்போ 2வது காரணம் கேட்டான். 2வது காரணம் என்ன சொல்லாச்சுன்னா, எதை சாப்பிட கொடுத்தாலும் நாய் அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு அது பாட்டு போய் படுத்துக்கும். பிடிக்கலன்னா
அப்படி பார்த்துட்டு அது போய் படுத்துக்கும். ஆனால் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் நேற்றுக்கு தானே தோசை போட்டேன், சாம்பாரில் ஏன் உப்பு இல்லை, இன்னைக்கு ஏன் காரம் கம்மியாக இருக்கு, இது மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கான். அவருக்கு என்ன இது எதை நோக்கி போகுதுன்னு தெரியலையே. இப்போ மூணாவதுன்னு சொன்னீங்களேம்மா, அது என்னன்னு கேட்டாரா. எந்த நாயும் சம்பாதிச்சுட்டு டாஸ்மாக்கு போயிட்டு திரும்ப வரல, நைட்டு 1 மணிக்கு வந்து என்னை பாடாப்படுத்தி அடித்து துவைச்சி என்னை போட்டு ஒரு வழி பண்ணி, இது 3த்தையும் சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாங்களாம். அந்த அம்மா புத்திசாலி, நல்ல நாயை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் ஒரு நாயை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். இது அந்த அம்மாவை பற்றி நாயை பற்றி நான் ஜோக்கு இல்லை. இது ஆண்களை பற்றி பெண்கள் என்ன நினைக்கிறார்கள் அந்த இடத்துலன்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சில விஷயங்களை அப்படி சர்க்கரையோட மருந்தை கொடுத்தாதான் மருந்து உள்ளே இறங்கும். ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம ஆள் சர்க்கரையோட நின்றுடுவோம், மருந்து உள்ளே போய் எஃபெக்ட் பண்ணணும். அப்போ ஒரு ஆண் சிந்திக்கணும், இப்படி பேசுகிற லெவலுக்காக நம்ம வந்து நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டோம். இன்னைக்கு அங்கே வந்த உடனே ஐயா சொன்ன வேலாயுத ஐயா பண்ணின முதல் வேலை, இன்னைக்கு விருது கொடுக்குறவங்க எல்லாரும் அவங்களுடைய மனைவியோட வந்திருக்காங்க, அவங்க மனைவிக்கு சேர்த்து அந்த விருதுன்னு சொன்னார். ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டாங்க, ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டேன். இதெல்லாம் யாருக்கும் இது மாதிரி யோசிக்கணும்னா இலக்கியத்தில் ஆழமாக பதிச்சிருக்கணும் காலம். அப்போதான் அந்த மாதிரி நுண்ணியமான அந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் நம்மளுக்கு அப்போதான் வரும். அப்போ நான் இவங்க எல்லாத்தையும் சொன்னேன், இன்னைக்கு நான் இங்கே நின்றுக்கிட்டு எனக்கு மரியாதைன்னு ஒன்று கிடைக்குதுன்னா அது முழுக்க என் மனைவியால் தான் அப்படின்னு சொன்னேன். இதை நான் சொன்னதுக்கு என் மனைவி ரொம்ப கோச்சுப்பாங்க, எனக்கு அது தெரியும். அவங்க சொல்லுவாங்க, ஒவ்வொரு வாட்டி மைக்கு கொடுக்கும்போது நீ ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு கேட்பாங்க என்கிட்ட. அவங்க கோச்சிக்கிறதுக்காக வேண்டி நான் இதை சொல்லாமல் இருக்க முடியாது. அவங்க கோச்சிக்கிட்டோம், 4 போடு போட்டோம், ஒன்றும் கஷ்டம் இல்லை எனக்கு அதில். ஆனால் இது போய் சேரணும் எல்லாரையும். பெண்களுக்கான அந்த மரியாதை இருக்கணும் நம்ம கிட்ட. இந்த சமுதாயம் பெண்கள் இல்லாமல் போயிருந்தா இந்த சமுதாயம் என்னைக்கோ சீர்கெட்டு போயிடும். ஆண்கள் தப்பா போனா கூட பயப்பட மாட்டாங்க யாருமே, ஏன்னா பெண்கள் காப்பாற்றுவாங்க. பெண்களை மதிக்கிற அந்த சமுதாயத்துக்கு இந்த இலக்கியங்கள் அந்த மரியாதையை கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதனால 2வது விஷயம் நான் சொல்ல வந்தது, பெண்களுக்கு இந்த மரியாதையும், யார் சாதனையாளர் நம்ம நினைக்கிறோமோ அவங்க பின்னாடி இருக்கிறவங்களை மறக்காம அவங்களையும் கூப்பிட்டு மாலை கொடுத்தாரு பாருங்க, அதுக்கு இவருக்கு பெரிய ஒரு கரவசம் பண்ணணுன்றது என்னுடைய வேண்டுகோள். ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தான் ஒரு இலக்கியம் படித்தவனுக்கு அழகுன்னா இதுதான். படித்தவனுக்கு அழகு 1.5 கோடி ரூபாய் இருக்கிறது இல்லை. படித்தவனுக்கு அழகு இந்த பண்பு. இந்த பண்பை நம்ம தொலைச்சிடாம இருக்கணும்ன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நான் நினைக்கிறேன். நான் அடுத்த முக்கியமா நினைக்கிற விஷயம் வந்து, நிறைய வீடுகளில் வந்து நூலகங்கள் இல்லை. நிறைய வீடுகளில் நூலகங்கள் இல்லை. ராமகிருஷ்ணன் ஐயா ஏதோ ஒரு மேடையில் பேசும்பொழுது சொன்னார், அவர் ஆரம்பத்தை ட்ரிப்ளிகேனில் போய் ஏதோ ஒரு லாட்ஜில் ரூமில், நம்ம எழுத்தாளர்கள்லாம் நம்ம அவ்வளோ சீக்கிரம் அங்கீகாரம் கொடுக்க மாட்டோம் இல்லையா, அவனை தெருவில் தான் வச்சுட்டு போனோம் எப்பொழுதுமே. அதை பற்றி எழுத்தாளர்கள் எந்த கவலையும் படல, நம்ம தான் கவலைப்பட்டு இருக்கோம் இல்லையா. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எது நிரந்தரம்னு சொல்லி. எழுத்தாளனுக்கு மாத்திரம்தான் தெரியும் எது நிரந்தரம்னு அவனுக்கு தெரியும். அதனால தான் இந்த வேலைக்கு போகிறது, ஓடுறது, சம்பாதிக்கிறது, வீடை கட்டுறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, இதெல்லாம் போயிடும். ஆனால் அவனுக்கு பிறகும் அவனுடைய எழுத்து நிற்கும்ன்றதுனால எழுத்தாளன் ஏமாளியாக பார்க்கப்படுற அந்த எழுத்தாளன்லாம் ஆக்சுவலாக புத்திசாலி இந்த சமுதாயத்தில். அப்போ ராமகிருஷ்ணன் ஐயா வந்து இந்த இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்படி வந்து ட்ரெஸ் வச்சுக்கிறதுக்கு வந்து ஒரு இடம், ஷூலாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு இடம், இப்போல்லாம் ஷூலாம் 25-30 பேர்லாம் வச்சுக்கிறாங்களோ, என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது, நிறைய வச்சுக்கிறாங்க. நூலகத்துக்கு இடத்த காணவே காணுன்றது இது ஒரு வெரைட்டி. இன்னொரு சாரார் நிறைய பணம் எடுத்து பெரிய பெரிய நூலகங்கள் கட்டி புத்தகங்கள் உள்ள அடுக்கி வச்சுட்டு ஒரு புத்தகத்தை கூட தொடாம வச்சிருக்காங்க. எங்க வழக்கறிஞர்களே நிறைய பேர் அப்படிதான். எதுக்குதான் புத்தகத்தை வாங்கினான்னு கேட்டா அதை காமிச்சு நிறைய ஃபீஸ் வாங்கலாம் சார், வரவங்கெல்லாம் இன்னும் நம்ம ரொம்ப படிச்சவனா நினைச்சுப்பாங்க சார் அப்படின்றது. பின்னாடி பார்த்தா புத்தகமா அடுக்கி வச்சிருப்போம்.
புத்தகங்கள் படிக்கிறதுன்றது வந்து மிகப்பெரிய சவாலாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேலாயுத ஐயா என்கிட்ட வந்தோடனே சொன்னார், அது ஒரு மாயை, அது உண்மை இல்லைன்னு சொன்னார். ஐயா, நான் டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கேன் இந்த இளைஞர்களை, நான் வர இடத்துலேருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அந்த கூட்டம் கம்மியாகிட்டே தான் வருது. ரெண்டு விஷயம். ஒன்று, கவனச்சிதறல். இப்போது உலகத்தில் வந்து நம்மளுடைய இது ஆராயறவங்க என்ன சொல்கிறாங்க, நியூரோ சயின்ஸில் திஸ் இஸ் அ ஜெனரேஷன் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்றாங்க. கவனச்சிதறல் தான் இப்போ இருக்கிறதுலையே கவனச்சிதறல் மேக்சிமம். மனிதன் வாழ்ந்த எந்த காலத்திலுமே இல்லாத கவனச்சிதறல் இப்போ இருக்கிற இந்த ப்ரெசன்ட் ஜெனரேஷன் இருக்கிறது. அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்துக்குள்ள போய் அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமாயிட்டே வருது. அவங்க கண்டுபிடிப்பு என்னன்னா, ஒரு புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கும் பொழுது அல்லது ஏதோ ஒரு 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 கட்டுரையை படிக்க ஆரம்பிக்கும் பொழுதோ நம்ம அது கூட ஆழ்ந்து போகிறதுக்கு 20லிருந்து 25 நிமிடங்கள் ஆகலாம். 20லிருந்து 25 நிமிடங்கள் அதோட ஒன்னாயிடுறது, அந்த புத்தகத்தோட ஒன்னாயிடுறது. அது ஒன்று ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமா நேரமுக்கும் நம்மளுக்கும் வந்து எந்த விதமான ஒரு வித்தியாசமும் இல்லை. நேரம் தெரியாமல் போயிடும். நேரம் தெரியாமல் போய் 2 மணி நேரம் 3 மணி நேரம். ஜெயமோகன் ஐயா ஒரு இடத்துல சொல்கிறாரு, 36 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து எழுதினான். 36 மணி நேரம் ஒரு புத்தகத்தை எழுதி முடிச்சுட்டாராம். ஆனால் 10வது நிமிஷம் ஒரு தேவையில்லாத வாட்ஸ்அப் வரும், 5வது நிமிஷம் ஒரு இமெயில் வரும். சிதறல், கவனச்சிதறல்கள் அப்படியே பயங்கரமாக போயிட்டே இருக்கு. இந்த கவனச்சிதறல்கள் போயிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு 200 பக்க புத்தகத்தை எடுத்து யார் படிப்பாங்க? நான் பேசுறது கதை புத்தகங்கள், கதைகளை கூட நான் தப்பாக சொல்லலை. ஒன்றும் பெரிய விஷயமே இல்லாத ஒரு கதை புத்தகங்கள்ல உள்ள விட்டுட்டு இது மாதிரி சில முக்கிய சிந்தனைகளை சொன்ன கதை புத்தகங்கள் இதெல்லாம் யார் படிப்பாங்க? யாருக்கு டைம், யாருக்கு பொறுமை இருக்கும்? பொறுமைன்றது வந்து போயிட்டே இருக்கு இந்த சமயத்தில். எப்படி சொல்றீங்கன்னா, நான் தினம் பார்க்குறேன். என் வேலை என்ன, என்கிட்ட வரவெல்லாம் சந்தோஷமாக வரான். எந்த பேப்பர் எடுத்தாலும் யாரோ 2 பேருக்கு தகராறு தானே நான் டெய்லி பார்த்துட்டு இருக்கேன். என் வேலையே அதுதானே. 2 பேர் தகராறுன்றது தான் காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிற ஒரே வேலை என் வேலை. ஆனால் உங்களுக்கு எல்லாரை விட எனக்கு தான் அது நல்லா தெரியும். அந்த பொறுமை போயிட்டே இருக்கு. அந்த பொறுமை போயிட்டே இருக்கிறதுனால தாம்பத்திய உறவுகள்லேயே பெரிய ப்ராப்ளம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. யாரோ நம்ம அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது கூட நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னாக்கா, நான் என்னுடைய மனைவி கூட 60 வருஷமாக வாழ்கிறேன் சார், ஒரு தடவை கூட கை நீட்டினது கிடையாது, ஒரு தடவை கூட அவளை ஒரு கடிஞ்சு சொன்னது கிடையாதுலாம் சொன்னார் அவர். நான் சொன்னேன், எவ்வளோ போர் பிடிச்ச வேலை அது, அடிக்கலாம் வேணாம், அவ்வளோ தைரியம் எனக்கு இல்லை டெஃபினட்டாக. அந்த கோச்சிக்கிறது, பேசாமல் இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது போன்ற பல அனுபவங்கள் கொண்டது தானே 2 பேருடைய திருமண வாழ்க்கை இல்லையா? ஆரம்பத்தில் திருமண வாழ்க்கையில் பல உரசல்கள் வரத்துக்கு காரணம் 2 பேருடைய உண்மையான முகங்களும் அந்த திருமணத்துக்கு அப்புறம் தான் வெளியில வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நீங்க ஒருவேளை ஒரு காதல் திருமணமா இருந்தால் காதலிக்கிற வரைக்கும் நம்மளுடைய பெஸ்ட் விஷயங்கள்லாம் தான் வெளில வரும். நம்மளுடைய 10 விஷயங்கள்லாம் அப்படியே உள்ள பதுக்கி வச்சிருப்போம். திருமணமான உடனே நீ இப்படிப்பட்ட ஆளான்னு அப்புறம் தான் தெரியும். இது வந்து காலாகாலமாக எல்லாருக்கும் இப்படி தான் இருந்திருக்கு. ஆனால் எது வந்து ஒரு கல்யாணத்தை 50-60 வருஷம் எடுத்துகிட்டு போச்சுன்னு சொன்னால், பொறுமையாக அதெல்லாம் கடந்து போய் ஒரு காலகட்டத்தில் என்கிட்ட சாலமன் பாப்பையா சொன்னார், ஒரு காலத்தில் மனைவி அம்மா மாதிரி ஆயிடுவாங்க. மனைவி தாயாயிடுவாங்க. உண்மை, மனைவி தாயாயிடுவாங்க. ஒரு 50-60 வருஷம் நான் பெரிய ஆளுமைகள் எல்லாம் பார்த்துருக்கேன். அந்த இறந்த பிறகு அவங்க ஒன்றுமே எல்லாம் போயிடுவாங்க. அவங்கள்ட்ட பேசும்போது சொல்லுவாங்க, என்னுடைய ஒரு 70% போயிடுச்சுங்க, ஏதோ இருக்கேன், எனக்கு இன்னுமே விருப்பம் இல்லை இங்கே இருக்கிறது அப்படின்னா. அவங்க அப்படியே ஆக்கிரமிச்சுட்டாங்க உள்ள. இது ஆக்கிரமிச்சு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா ஆரம்பத்தில் அந்த மோகமும் அந்த துள்ளலும் எல்லாம் போய் காலம் போக 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 கடைசியில் இந்த பாரதிதாசன் எழுதினதை ஐயா சொன்னார், ரவி சுப்பிரமணியம் அவங்களுடைய காதலை பற்றி எழுதுவார்
பாரதிதாசன் என்கிட்ட போன வாரம் என்னை பார்க்கும்போது பேசிட்டு இருந்தாரு. அந்த காதல் புனிதமாக போய் அந்த ஆண் அந்த பெண்ணை தாய் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுறான். அப்படின்ற அந்த நுண்ணிய விஷயங்கள் எல்லாம் இனிமேல் யார் பாப்பா, யார் எழுதுவா? இதை எழுத்த வடிக்கணும்னா யாரோ ஒருத்தன் அவங்கள கவனிக்கணும்ல, யாரோ ஒருத்தன் அவனை கவனிக்கணும்ல. அந்த கிழவனை கவனிக்கணும், அந்த கிழவியை கவனிக்கணும், அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த அந்த பேசாத சில பரிமாற்றங்களை அவன் பார்க்கணும். பார்த்தா தானே எழுத முடியும். நம்ம ஸ்கிரீனே பார்த்து எப்படி எழுதுறது? அதனால தான் நான் திரும்பி அதுக்குள்ளேயே வரேன். இந்த ஒரு ப்ராப்ளம். மூணாவது, பிரபஞ்சன் சொன்னது, இன்னைக்கு நம்ம குழந்தைய என்னன்னு நினைக்கிறோம், நம்ம டாக்டர் ஆகலன்னா அதை டாக்டர் ஆக்கி விட்டுறோம், நம்ம இன்ஜினியர் ஆகலன்னா அதை இன்ஜினியர் ஆக்கி விட்டுறோம். நம்ம ஏன் ஒரு குழந்தைய அதுவாகவும் இதுவாகவும் ஆக்குறோம்? அந்த குழந்தை இந்த உலகத்துல பிறந்து அதுவும் ஆகணும்ல. நம்ம யார் அதை போய் நீ இதாகு, நீ அதாகு, நீ இப்படி சம்பாதி, நீ அப்படி சம்பாதின்னு அந்த குழந்தைய போட்டு இன்னைக்கு பேரண்ட்ஸ் கொடுக்குற டார்ச்சர் மாதிரி வேற எதுவுமே இல்லை. ஸ்கூல் அடுத்தது விட்டுருங்க, ஸ்கூலுன்றது வந்து வியாபாரமயமாயி போச்சு, அது வேற விஷயம். பெற்றோர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இன்னைக்கு குழந்தைய வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள தகராறுல குழந்தைய பகடக்காய் ஆக்குறாங்க. பெற்றோர்கள் அதை பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்கூல் அதை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குழந்தை என்ன நினைச்சுக்குது, ஒரு காலத்துல இந்த உலகத்துல வாழணும்னா சக்சஸ் மாத்திரம்தான் முக்கியம்னு அது நினைச்சு, சக்சஸ் முக்கியம், அது மாத்திரம்தான் முக்கியம் நினைச்சா இலக்கியத்துக்கு பக்கத்துல வரவே முடியாது. இலக்கியத்துக்கும் சக்சஸுக்கும் ரொம்ப தூரம். கரெக்டு தானே? இங்க உட்காந்துருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு புத்தகத்தை வெளியிட்டு அந்த புத்தகத்தை வாங்கி படிப்பாங்களான்றதெல்லாம் நமக்கு நிச்சயம் இல்லை. ஆனால் எழுதுறோம், அதெல்லாம் யோசிச்சு எழுதலை. அதெல்லாம் யோசிச்சு எழுதுனா அவனுடைய அந்த உயிர் அந்த புத்தகத்தில் இருக்காது. அவன் எழுதும்போது அவன் எழுதணும், அவ்வளோதான் வேலை. ஏன் வேலை நான் எழுதணும், ஏன் வேலை நான் என் எண்ணங்களை அதுக்குள்ளே சொல்லணும். அதுக்கப்புறமா அது என்னைக்கு அது உருவமாக வருதுன்னு நமக்கு தெரியும். அந்த தும்மல் கதை மாதிரி, ரஷ்யன் தும்மல் கதை மாதிரி ரொம்ப பேசுகிறேன் பரவாயில்ல. தும்மல் கதை மாதிரி ஒரு தும்மல் ரஷ்யாவுடைய 12 கதைகளில் ரஷ்ய புரட்சி வரதுக்கான ஒரு கதை வந்து தும்மல் கதை. அந்த தும்மல் கதையில் என்ன ஆகுதுன்னாக்கா, ஒரு ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிற ஒருத்தனுக்கு வந்து ஒரு டிராமா பார்க்க வரான். டிராமா பார்க்க வரும்போது தும்மல் வந்துடுது. தும்மல் அச்சுன்னு நம்ம தும்ப மாட்டோம், அப்படி குனிஞ்சு தும்பும்போது அவருடைய ஓனர் பக்கத்தில் இருந்துடுறாரு. அவர் ஓனர் பக்கத்தில் இருந்தோன்னா அவர் பயந்து போய் அவர்கிட்ட, ஐயா தும்மல்ன்றது இயற்கையாக வர ஒரு விஷயம், நீங்கள் இருக்கீங்கன்னு நான் நினைக்கல, அதெல்லாம் பரவாயில்ல, ட்ராமா பார்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழித்து திரும்புகிறார். திரும்பி, ஐயா தும்மல் இயற்கையாக வர ஒரு சமாச்சாரம், நான் தான் பரவாயில்லன்னு சொல்லிட்டேனப்பா, என்னப்பா திருப்பி அதையே சொல்கிறேன். ட்ராமாவில் முக்கியமான கட்டம் போயிட்டு இருக்கு. அந்த ஓனர் அந்த ட்ராமாவை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது காது பக்கத்தில் வந்து, ஐயா தும்மல் மிகவும் இயற்கையான ஒரு சமாச்சாரம், அப்படி திரும்பி முறைக்கிறார். இவன் என்ன நினச்சிக்கிட்டான், நம்ம தும்முனதுனால அந்த அளவுக்கு பெரிய கோவம் வந்துடுச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரின்னு ட்ராமா முடிக்கிறதுக்கு முன்னாடியே கடகடான்னு போய் அவர் காரு பக்கத்தில் போய் நின்றுட்டான். நின்றுட்டு ஒரு ட்ராமாலாம் பார்த்துட்டு கார் பக்கத்தில் வராரு. ஐயா தும்மல் இயற்கையான ஒரு சம்பவம், அந்த இன்னொரு வாட்டி உன்னை நான் பார்த்தேன்னாக்கா தொலைச்சி கட்டிவிட ஓடு அப்படின்னாரு. அவன் என்ன நினச்சிக்கிட்டான், அவளை பெரிய தகராறு போல இது ரொம்ப கஷ்டமான விஷயம்னு சொல்லி வீட்டுக்கு போய் ரொம்ப வாடி போய் வீட்டுக்கு போகிறான். அவர் மனைவியை பார்க்குறான். மனைவி சொல்லி, என்னங்க என்ன கஷ்டமா? இல்லை நான் அது மாதிரி தூங்கிட்டேன் அப்படின்னாரான். சரி பரவாயில்லைங்க, படுத்து தூங்கன்னா புரள்றான், அவனுக்கு தூங்க முடியல, நேரம் போக மாட்டேங்குது. நேரம் போகாமல் என்ன பண்ணிட்டான், காத்தால 2 மணிக்கெல்லாம் போய் கடகடன்னு யூனிஃபார்ம்லாம் மாட்டிக்கிட்டு, நான் சொல்கிறது வந்து 1904 பக்கத்தில் நடக்கிற விஷயம் அது. போய் எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு நம்மளுடைய அந்த மேனேஜர் வரும்பொழுது அவர் வீட்டிலேருந்து கூப்பிட்டு அவர் வீட்டில் போய் மன்னிப்பு கேட்கணும்னு ஃபுல்லாக யூனிஃபார்ம்லாம் போட்டுக்கிட்டு மேனேஜருடைய வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போய் பெல் அடிச்சிட்டான். காத்தால 3:30 மணி. ரஷ்யாவில் குளிர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அவர் மேனேஜர் நினச்சிக்கிட்டாரு ஏதோ பெரிய அதிகாரி வந்திருக்காரு, கவர்னரோ மினிஸ்டரோ யாரோ வந்திருக்காரு, அதனால் அவர் யூனிஃபார்ம்லாம் மனவெல்லாம் போட்டுக்கிட்டு தூக்க கலக்கத்தோடு வெளியில் வந்து பார்த்து 2 நிமிஷம் பார்த்தா இவன் நிற்கிறான். ஐயா தும்மல்ன்றது வந்து இயற்கையாக
இது என்னன்னு தெரியுதான்னு கேட்டாராம். துப்பாக்கி. உன்னை எப்போ நான் அடுத்த வாட்டி பார்த்தாலும் நான் பேச மாட்டேன், இந்த துப்பாக்கி பேசுவோம் அப்படின்னா. இவன் உடனே விறுவிறுன்னு வீட்டுக்கு போய் படுத்துக்கிட்டானான். அன்றைக்கி காலையில் அவன் மனைவி தட்டி எழுப்பும்போது இறந்து போய் கிடந்தான். இதுதான் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து இது ஒரு ஒரு தமாஷ் கதைன்னு வச்சுக்கிட்டீங்க. கடைசியில் அவன் மனைவி வந்து அவருக்கு காப்பி குடிக்கிறதுக்கு எழுப்புறாங்க, இறந்து கிடக்கான். இதுதான் இந்த கதை. இந்த கதையை எழுதும்பொழுது என்ன மக்களுக்கெல்லாம் தோணிடுச்சுன்னா, இந்த அளவுக்கு வந்து ஒர்க்கர்ஸை கொடுமைப்படுத்துறாங்க, இந்த அளவுக்கு ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து பயமூர்த்தி வச்சிருக்காங்க. இப்படி தும்மலை வச்சு ஒரு கதை ஒருத்தர் எழுதினார். இது போல இன்னொரு 11 கதை, 12 கதைகள் சேர்ந்துதான் ரஷ்ய புரட்சிக்கே வந்து வித்திட்டதுன்னு சொல்லுவாங்க. 1934 வித்திட்டதுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு எழுத்தாளனால தான் பண்ண முடியும். ஒரு எழுத்தாளனால என்னவும் பண்ணிட முடியும். யாருக்கு? ஒரு தனி மனிதனுக்கும் பண்ணிட முடியும், ஒரு பெரிய சமுதாயத்துக்கும் பண்ணிட முடியும். அதனால இந்த மாதிரியான படைப்புகளும், இந்த மாதிரியான எண்ணங்களும், இந்த மாதிரியான நுண்ணிய மனித உணர்வுகளை பிரதிபலிக்கும்படியுமான எழுத்துக்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் எவ்வளவு தூரம் ஒரு பெரிய சிக்கல்ல இருக்குன்றது தான் என்னுடைய மிகப்பெரிய பயம்னு சொல்ல வரேன். பெரியவங்களுக்கே போன் இல்லாம இருக்க முடியல இன்னைக்கு. அது ரொம்ப முக்கியமான வஸ்து தான். அதை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு பதில் அது நம்ம கண்ட்ரோல், நம்மளை அது கண்ட்ரோல்ல எடுத்துக்கிச்சு இன்னைக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இலக்கியம் அப்படின்றது வந்து வருங்காலத்தை எங்க போய் நிற்கும்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. ஆளுமைகள் கம்மியாகிட்டே வராங்க. இவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. எனக்கு நிஜமாவே பெரிய இன்ஸ்பயரான ஆளுமைகள்னு ஒரு ஜெயகாந்தன், பிரபஞ்சன், இது அது எல்லாம் எழுதுறாரு. ஆளுமைகளை அங்கீகரிக்கும் கூட்டமும் கம்மியாயிடுச்சு, ஆளுமைகளும் கம்மியாயிட்டாங்க எல்லா துறைகள்லையும். இது வந்து இலக்கியமும் எழுத்தாளர்களும் இல்லை, நீதித்துறை, அரசியல் துறை, போலீஸ் துறை, எழுத்தாளர்கள் துறை, பேச்சாளர்கள் துறை, எல்லா இடத்துலையும் ஆளுமைகள் கம்மியாயிட்டாங்க. ஆளுமைகள் கம்மி ஆகுறதுன்றது வந்து நல்ல விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம எல்லாருமே ஏதோ ஒருத்தருடைய அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் மேல வந்தார், யாரோ நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்துகிட்டே இருப்பாங்க. அந்த கிரௌடு கம்மியாகிட்டே வருதுன்றது வந்து நல்லதில்லை. அதனால இந்த எண்ணங்களை உங்களது மனதில் வைத்து புத்தகங்களின் ஒளியை பரப்புங்கள். விருது வென்ற அனைவரையும் மனமாற வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்பை அளித்த ஏற்பாட்டாளர்களுக்கு என்னுடைய நன்றி.